தமிழகம் இந்திய அளவில் 2வது இரத்த தானத்திற்கான சிறப்பு அம்சத்தை பெற்றிருக்கின்றது. 3வது மேற்கு வங்கம், 4வது பஞ்சாப், 5வது மகாராஷ்டிரா. நம்முடைய இலக்கு தமிழகத்தை இந்திய அளவில் 2ஆம் இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். இந்திய அளவில் தமிழகத்தில்தான் இரத்த தானம் அளிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் உயிர் காக்கக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு நிலையை கொண்டு செல்வதற்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு பணியை நாம் இன்றைய துவக்கி இருக்கின்றோம். தமிழகத்தில் எஜுகேஷன் கண்ட்ரோல், மெடிக்கல் எஜுகேஷன் கண்ட்ரோல் சார்பாக 20 இரத்த தான வங்கிகளும், ரூரல் ஹெல்த் சர்வீஸின் அடிப்படையில் 45 இரத்த தான வங்கிகளும், பாசி அண்ட் சென்ட்ரல் வாலண்டரி அண்ட் பிரைவேட் பிளட் பேங்க்ஸ் என்பது 101 இரத்த தான வங்கிகளும் இருக்கின்றன. இன்றோடு 102வது வங்கியாக தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்களுடைய இரத்த வங்கி என்பது பட்டியலில் இடம்பெறப் போகின்றது. 38 மையங்களில் 3500 பொறியாளர்களுக்கும் மேலாக இன்று இரத்த தானத்தில் கலந்து கொள்கிறார்கள். சென்னை வடக்கில் இங்கே நடைபெறக்கூடிய இரத்த தான முகாமில் இன்று மாலை 4 மணி வரை 760 நபர்கள் இரத்த தானம் அளிப்பதற்கும், சென்னை தெற்கில் 300 நபர்கள் இரத்த தானம் அளிப்பதற்கும், கோவை மண்டலத்தின் சார்பில் 150 நபர்களும், ஈரோடு மண்டலத்தில் 475 நபர்களும், மதுரை மண்டலத்தில் 410 நபர்களும், நெல்லை மண்டலத்தில் 425 நபர்களும், திருச்சி மண்டலத்தில் 385 நபர்களும், வேலூர் மண்டலத்தில் 310 நபர்களும், விழுப்புரம் மண்டலத்தில் 370 நபர்களுமாக மொத்தம் 3585 நபர்கள் உத்தேசமாக குறைந்தபட்சம் இரத்த தானம் இந்த மின்சார வாரியத்தின் சார்பில் அளிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது மருத்துவ ரீதியாக தமிழகத்தில் நாம் புதுமையாக ஒரு இடத்தில் நாம் காலடி வைக்கின்றோம் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நண்பர்களே, சென்னை அரசு தலைமை மருத்துவமனை தான் தமிழகத்திலேயே நம்பர் 1 பிளட் பேங்காக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 101 மையங்கள் தனியார் வசத்தில் இருந்தாலும் கூட 102வதாக இன்று அடியெடுத்து வைக்கின்ற இந்த மின்சார வாரிய பணியாளர்களுடைய அமைப்பு என்பது முதலிடத்தில் இருக்க வேண்டும். இன்று பொறியாளர் சங்கம் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய இலக்கு என்பது பொறியாளர் சங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது. இந்த இலக்கின் பார்வை என்பது குறுகிய வட்டத்திற்குள் அடங்கக்கூடாது என்பதற்காக இதனை விரிவுபடுத்தி தமிழக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும், அனைத்து தொழிலாளர்களுக்கும், அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கே தொழிற்சங்க வேறுபாடின்றி கொண்டு சென்று இலக்காக 35,000 நபர்கள் மின்சார வாரியத்தின் சார்பில் இரத்த வங்கியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு இலக்கை மையமாக கொண்டு இந்த பொறியாளர் சங்கம் இன்று தன்னுடைய முதல் அடியை வைத்திருக்கின்றது. வருங்காலத்தில் சரித்திரத்தில் பார்ப்போமேயானால் இரத்த வங்கி என்று வந்தால் இந்திய அளவில் தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும். அந்த விழாவில் கலந்து கொண்ட பெருமை இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் சாரும். குறிப்பாக நம்முடைய வாரிய தலைவரிடத்திலே இதுவரை 4 முறை பேசியிருக்கின்றோம். முதல் முறை இதை சொன்ன உடனேயே அவர் மிகுந்த உற்சாகத்தோடு சொன்னார்கள், இவைகளெல்லாம் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று. ஒவ்வொரு முறையும் இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய தொடர்ச்சி குறித்து அவர் பேசும்போது அவர் அளித்த ஆலோசனைகள், அவர் அளித்த ஊக்கம் இன்று மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றது. மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும், வாரிய தலைவர் அவர்களுக்கும், இந்த அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த தொழிற்சங்க தலைவர் திரு சபாபதி அவர்கள், பொறியாளர் சங்கத்தினுடைய எந்த விழாவிலும் அவர் தவறதே கிடையாது. அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி, கோரிக்கை மாநாக இருந்தாலும் இரத்த தானமாக இருந்தாலும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார்கள். அதே போன்று திரு சாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த அமைப்பில், இந்த மின்சார வாரியத்தின் நலனில் அக்கறை கொண்டவர்கள். இவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பொறியாளர் சங்கத்தை வழிநடத்தி எங்களுக்கு இந்த பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்த மூத்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள், இங்கே முன்வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு முத்து தலைமை பொறியாளர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த சிறப்புமிகு இரத்த தான முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் 38 மையங்களிலே ஏற்பாடு செய்து
இங்கே தலைமை அலுவலகத்திலே சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தின் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழாவிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது வாரிய தலைவர் அவர்களே, தமிழ்நாடு ரெகுலேட்டரி கமிஷன் உறுப்பினர் அவர்களே மற்றும் வாரியத்தின் இயக்குனர் நிதி மற்றும் இயக்குனர் இயக்கம் மற்றும் இயக்குனர் நிதி டிரான்ஸ்கோ மற்றும் தலைமை பொறியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த இரத்த தான முகாமிலே கலந்து கொண்டு இரத்தம் வழங்கி இந்த குடும்பத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த விழாவிலே என்னை கலந்து கொண்ட அனைத்துக்கு முதலிலே என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் கழக சங்கம் இந்த சமுதாய பணியிலே தன்னுடைய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டிலே இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பொறியாளர் சங்கம் ஒரு மாதத்துக்கு முன்னால் சென்னை KK நகரிலே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் ஒரு நிகழ்ச்சியிலே என்னை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாய பணியிலே ஒரு தொழிற்சங்கம் சமுதாய பணியிலே ஈடுபட்டு இது போன்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தது உண்மையிலே பெருமை கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே கிட்டத்தட்ட ஒரு 38 இடங்களிலே இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே நமது அசோக்குமார் சொன்னது போல பெருமைப்பட வேண்டிய விடயம். இந்த தொழிற்சங்க வித்தியாசங்கள்லாம் மறந்து நாம் தமிழ்நாடு மின்சார வாரிய அந்த பிளட் டொனேஷன் அந்த யூனிட் வந்து தமிழ்நாட்டிலேயே முன்னடியாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியது போல அனைவரும் இதில் வந்து கலந்து கொண்டு இது அவருடைய விருப்பத்துக்கு அவர் சொன்னது போல சிறப்பாக நடக்கும் என்று வாழ்த்தி, இந்த சமுதாய பணியிலே அவர்களின் இந்த அக்கறையை அவர்களுடைய இந்த ஈடுபாடை மேலும் மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இந்த விழாவிலே கலந்து கொண்டதற்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு முத்துசார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து திரு வீரமணி அவர்கள் தலைமை பொறியாளர். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவர் அவர்களுக்கும், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு சாயங்காலம் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அசோக்குமார் சாரிடம் கேட்டேன், இது என்ன நடக்கிறது என்று. அவர் சொன்னார், இரத்த தான முகாம் நாளைக்கு மார்னிங் நடக்கிறது என்று. உடனே சரி, கண்டிப்பாக இதை கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இதில் கலந்து கொண்டேன். என்னையும் இந்த விழாவில் மேடையில் அமர்த்தி மகிழ்வித்த பொறியாளர் சங்கம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தானத்திலே சிறந்த தானம் ஒரு மனுஷனுக்கு நிதானம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை விட சிறந்த தானம் என்பது என்னென்னா இரத்த தானம் தான். ஏன்னா அந்த இரத்தம் தான் மனுஷன் உடம்பில் இருக்கிற உறுப்புகள் அனைத்துக்கும் தேவையான ஒரு சக்தியை, உயிரோட்டத்தை கொடுக்கிறது. ஸோ அத்தகைய சிறப்பான இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கும் பொறியாளர் சங்கம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று மிகவும் சமுதாய நலப்பணிகள் அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு வீரமணி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்படுகிறது.
அடுத்து இயக்குனர் நிதி டிரான்ஸ்கோ மகேஸ்வரி மேடம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். மதிப்பிற்குரிய மெம்பர் டிஎன்ஆர்சி அவர்கள், மதிப்பிற்குரிய நமது வாரிய தலைவர், மதிப்பிற்குரிய இயக்குனர் நிதி டான்ஜெட்கோ, மதிப்பிற்குரிய மேடம் அப்ஸ்லியம் மேரி டைரக்டர் ஆப்ரேஷன் மற்றும் இங்கே மேடையில் வீட்டிற்கும் உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மாபெரும் இரத்த தான முகாம் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் பொறியாளர் சங்கம், அதில் இது சிறப்பாக கலந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றியாக இதை நடைபெற செய்யவிருக்கும் இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்ஜினியர் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நாள் வரைக்கும் அன்னதானம் தான் பெரிய விஷயம் அப்படின்னு பெரிய தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இப்போ பரபரப்பாக இருக்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் யாருமே டூ வீலர் வெஹிக்கிள் இல்லாமல் யாருமே இருக்க முடியறதில்ல. அந்த மாதிரி சமயத்தில் நிறைய ஒரு ஆக்சிடெண்ட்ஸு இதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ பிளட் டொனேஷன்ன்றது பிளட் ரெக்குவயர்மெண்ட்ன்றது நிறையவே இருக்குது. இப்போ இவங்க சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு நம்ம ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதுக்கு அதுக்காக இந்த என்ஜினியர் சங்கம் இதை ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடக்கிறதுக்குன்றது பெரிய விஷயம். ஸோ இது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அசோக்குமார் சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவிலையும் இது நம்பர் 1 சங்கமாக வரணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ இது நிச்சயமாக நடைபெறும். இங்கே கலந்து கொள்ள இருக்கிற அத்தனை மெம்பரும் பார்த்திங்கன்னா அது நிச்சயமாக பண்ணுவீங்கன்ற எனக்கும் நம்பிக்கை இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். மேடம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து இயக்குதல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். Good morning, everybody. Respected dignitaries on the dais, of the dais. It's a great pleasure for me to join in this event on this relevant day convened by our this engineer Sangam. I really appreciate that initiative taken in this regard. Avanga last torrential rainly they have taken an initiative to provide this utensils and other valuable things to the families, 300 families in Kadalur, where nobody could approach them. So they are working as a team with identifying suitable volunteers, so they are getting எந்த காரியம் எடுத்தாலும் அவங்க நல்லபடியாக செய்ய முடியுது. அவர் பத்ரி சொன்ன மாதிரி I used to give blood donation. என்ன ரீசன்னா காலேஜ் படிக்கும்போது I was forcefully taken for blood donation. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய எடுக்கலாம், உங்களை பார்த்து எல்லாருக்கும் இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு I used to ஒரு 6 times அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலி ஒரு ரிஜுவனேஷனாக இருக்கும் அது. we need not feel bad. ஐயோ ரொம்ப டயர்டாகிடுவோம், சப்சிக்வெண்ட்டாக நம்ம உடம்பு சரியாமல் போயிடும், அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். It will be a real rejuvenation. ஆமாம் சார், ரியலி அப்போவே அப்படி தான் இருந்தேன் நான். அதனால் அவர் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய கலீக் ஒருத்தர் வாஸ் மெட் வித் அன் ஆக்சிடென்ட். he was in a pool of blood by 12 o'clock. அப்போ அவர் ஒரு ரேட் பிளட் குரூப்பு. நான் யூனிவர்சல் டோனார் ஓ பாசிட்டிவ்ங்கிறதுனால I was taken, blood has been taken and given to him. இன்றைக்கும் அவர் பார்த்தா அவர் என்ன காஸ்ட் க்ரீட் என்னன்னு தெரியல, பட் இன்றைக்கும் அக்கா அவங்களால நான் இருக்கிறேன்னு சும்மா சொல்லிட்டு இருப்பார். அதனால் ஒருத்தர் பிளட் டொனேட் பண்ணோம்னா அது 4 உயிருக்கு போய் சேரும். அப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி. அப்போ ஆக்சிடென்ட்ஸ் தான் முந்தி இருக்கும், அதுக்கு தான் பிளட் டொனேட் பண்ணுவோம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொசு, அந்த கொசு 1 லட்சத்தில் 1 கொசுக்கு தான் அந்த வைரஸ் இருக்குங்கிறாங்க. அதுவும் முழங்காலுக்கு கீழே தான் கடிக்குங்கிறாங்க. அந்த மாதிரி கடித்து அஃபெக்ட் ஆகிற டெங்கு பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிளாட்டிலெட்ஸ் இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஐ ஹேட் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வேர் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் பிளாட்லெட்ஸ். அதனால் ஒரு ஹெமரேஜ் டெங்கு ஐ லாஸ்ட் 1 life in my family. அதனால் இட் இஸ் வெரி வெரி ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு கோ இன் ஃபார் திஸ் வென்ச்சர். இது எந்த ஒரு பேட் எஃபெக்ட்ஸும் வராது. இன்றைக்கி ஏதோ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் யூ வில் ஆக்சுவலி ஃபீல் த ரெஜுனேஷன். மற்ற ஆர்கன்ஸ் நம்ம டொனேட் பண்ணால் கூட இட் வில் பி ஆஃப்டர் அவர் லைஃப், யாரோ கொடுப்பாங்க போவாங்க. பட் இதுதான் நீங்கள் பண்ணலாம்.
So I humbly request everybody to go in for this one, and I really appreciate our Sangam for these ventures they have taken. Thank you. மேடத்திற்கு சங்கத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்து இயக்குனர் நிதி திரு அருள்சாமி சார் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்குரிய சேர்மன் அவர்களுக்கும், டிஎன்ஏஎஸ் உடைய மதிப்புரிய மெம்பர் அவர்களுக்கும், டைரக்டர் ஆப்ரேஷன், டைரக்டர் டிரான்ஸ்கோ மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவர்களுக்கும், ட்ரேட் யூனியன்ஸ் மெம்பர்ஸ் மற்ற அதர்ஸுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நான் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அன்னை தெரேசா அவர்கள் சொல்லிய ஒரு சின்ன வாசகத்தை வாசித்து அதற்கு பின் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சைலன்ஸ் இஸ் ப்ரேயர், ப்ரேயர் இஸ் ஃபெய்த், ஃபெய்த் இஸ் லவ், லவ் இஸ் சர்வீஸ், சர்வீஸ் இஸ் ஃபார் வாட், தட்ஸ் ஆல். சர்வீஸ் இஸ் ஃபார் பீஸ், சர்வீஸ் ஃபார் எனிதிங். ஸோ இன்றைய பொறியாளர் சங்கம் அவர்கள் இந்த எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். இந்த சர்வீஸானது ஆக்சுவலாகவே ஒரு லைஃப் சேவிங் சர்வீஸ். மேடம் சொன்னது மாதிரி ஆக்சுவலாக இன்றைக்கி ஆர்கன் டொனேஷனே அமைந்துருச்சு. ஆனால் ஆர்கன் டொனேஷன்லாம் மோஸ்ட்லி இறந்த பின்னு தான் அல்லது ஹோமா ஸ்டேஜ் போன பின்னாடி தான். ஸோ நம்ம அந்த கொடுக்குற அந்த டொனேஷன் அந்த சர்வீஸ் வந்து நமக்கு தெரியாது ஆக்சுவலாகவே. இது வந்து ஆக்சுவலாகவே நம்ம லைஃப் டயத்துலேயே நம்ம கொடுக்குறோம். இந்த சர்வீஸை வந்து எல்லோரும் உணருவாங்க. நம்ம வந்து ஆக்சுவலாகவே அந்த இன்றைக்கி பிளட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பிளட்டு போய் சேருது. அந்த ஏழையான அந்த மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. நமக்கு உதவி செய்த உலகத்தில் நாட்டில் மக்கள் இருக்கிறார், ஒரு மென்மையான ஒரு தன்மை கிடைக்குது. ஏழைகளும் ஆண்டவரே அவர்களை காப்பாற்றுகிறார். இந்த மாதிரி நல்ல இதயங்கள் கொண்டவர்கள் இன்றைக்கி டொனேஷன் கொடுக்க வந்திருக்கோம். அதாவது இந்த டொனேட் பண்ண வந்திருக்கோம் அந்த பிளட்டை. நிறைய பேருக்கு மனசு வராது. இப்போ நானே இருக்கேன், நான் இது வரைக்கும் டொனேஷன் கொடுத்ததே இல்லை. ஆசை, ஆனால் ஆசை இன்றைக்கி ஏஜ் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால இப்போ என் பசங்கள்கிட்ட சொல்லி இங்கே கொடுங்க. இப்போ என் பையன்லாம் வருஷத்துக்கு வருஷம் ஆக்சுவலாக கொடுக்குறேன் நினச்சி என் பேரும் கொடுத்து வச்சுருக்கேன். கொடுக்குறேன்னா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாகவே நல்ல ஒரு சர்வீஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடியே வந்து ஆக்சுவலாக போன வாட்டி அந்த ஃப்ளட் அஃபெக்ட் ஆகும்போது எல்லோரும் சென்னை ஏரியாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். பட் இந்த அசோசியேஷன்காரங்க மட்டும் இங்கேருந்து லாரி பொருள் ஏற்றினாங்க. நானும் அதில் இப்போ கொடியை அனுப்பி வச்சோம். ஆக்சுவலாக கிள்ளையில் சிதம்பரம் ஏரியாவில் கிள்ளையில் ஒரு 300-350 குடும்பங்கள் உண்மையிலேயே யாரும் அப்ரோச் பண்ண முடியாத இடத்துக்கு நல்ல நல்ல பொருட்களை வாங்கி அனுப்புனாங்க. உண்மையிலே அவர்களுடைய சர்வீஸ் வந்து பாராட்டத்தக்கது. இந்த சர்வீஸும் அவங்க டிஎன்பியில் மொதல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது டிஎன்பி ஒரு எல்லாருக்கும் ஒரு லெசன். நம்ம 88,000 பேர் இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 80-85,000 பேர் சர்வீஸ் ரிட்டையர் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 crores பீப்புள் நம்ம டிஎன்பியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 10% டொனேஷன் கொடுத்தா கூட எவ்வளோ ஒரு லைஃப் நம்ம சேவ் பண்ணலாம். ஆனால் அதுக்காக இந்த முதல் அதை டிஎன்பி இது ஹிஸ்ட்ரி பேசும். ஏன்னா இவங்க தான் இன்னி பட்டியலில் பேர் வரப்போகிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சென்னையில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிஎன்இபியோடைய நேம் இமேஜ் கிரியேட் ஆகும். நம்ம இப்போ இமேஜ் பில்டிங்கில் இருக்கோம் ஒவ்வொன்றிலையும். ஸோ டிஎன்இபி இமேஜும் அந்த இதனாடி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். அதற்கு அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த தருணத்திற்கு எனக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பொறுப்புடன் எடுத்து செய்யும் ஒவ்வொரு அஃபீஷியலுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதற்கு மேலாக தன் உயிரினும் மேலான ரத்தத்தை கொடுக்க வந்திருக்கும் ஒவ்வொரு டோனர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் இறைவார்த்தையும் தெரிவித்து வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் நிதி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. இயக்குனர் நிதி அவர்களுக்கு நன்றி. ஒரே ஒரு புள்ளி விவரம் மட்டும் சொல்லிவிடுகின்றேன். 10% நன்கொடை அளித்தால் இந்த பிரச்சனை இருக்காது என்று சொன்னார்கள். இந்திய புள்ளி விவரத்தின்படி 2% இளைஞர்கள் ரத்தம் கொடுத்தாலே இந்தியாவில் இரத்த தானத்திற்கான வாய்ப்பே கிடையாது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. கூடுதல் செய்தி. அடுத்து திரு ராஜகோபால் அவர்கள்
உறுப்பினர் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மின்வாரிய தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மின்வாரிய இயக்குநர்களே, அதிகாரிகளே, ஊழியர்களே, ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் அதிகாரிகளே, தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க இணை இயக்குனர் அவர்களே, மின்வாரிய செயலாளர், சட்ட ஆலோசகர், முதன்மை மருத்துவ அதிகாரி அவர்களே, 2006ஆம் ஆண்டு பொன்விழா கண்ட இந்த நிறுவனத்தில் தற்போது பொன்விழா கண்டு கொண்டிருக்கும் பொறியாளர் சங்கத்தின் தலைவர் திரு அந்தோனி அவர்களே, அசோக்குமார் அவர்களே, பத்ரிநாராயண் அவர்களே, மற்ற சங்கத்தின் உறுப்பினர்களே, மற்ற யூனியன் நிர்வாகிகளே, திரு ரத்னசபாபதி சாமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தேசப்பிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளில் இன்று மாபெரும் மகத்தான இரத்த தான முகாமை நடத்தி கொண்டிருக்கும் பொறியாளர் சங்கம் அவர்களின் இந்த செயலை பாராட்ட நான் மிகவும் கடமைப்பட்டு இருக்கின்றேன். இரத்த தானம் செய்வது ஒவ்வொரு இளைஞர்களின் சமுதாய கடமையாக கருத வேண்டும். 35 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் எனது பணியை தொடங்கினேன். அப்பொழுது பல விரிவாக்க திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. பல புதிய திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்தது. கட்டுமான பணிகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருந்ததால் விபத்துக்கள் மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு நீண்ட சைரன் ஒலியில் பொது மருத்துவமனையில் சைரன் ஒலி ஒலித்து கொண்டிருந்தது. உடனே பொது மருத்துவமனைக்கு சென்று அங்கு விபத்துக்கள் நடந்ததை கேட்டறிந்து ஒரு 5-6 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு 15-16 பேருக்கு பலத்த காயமடைந்தது. உடனே என்னை டோனார் லிஸ்டில் இணைத்து கொண்டு நெய்வேலியில் இருக்கும்போது குறைந்தது ஒரு 10 முறையாவது நான் இரத்தத்தை கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நெய்வேலியில் பல்வேறு சாலை விபத்துக்கள் ஏற்படும், பொது மருத்துவமனையில் சிக்கலான அறுவை சிகிச்சை நடைபெறும், மகப்பேறு சிக்கல் அறுவை சிகிச்சை நடைபெறும் போதெல்லாம் டோனார் லிஸ்டில் இருக்கும் என்னை கூப்பிட்டு இரத்த தானத்திற்கு அழைப்பார்கள். ஒவ்வொரு முறையும் சந்தோஷமாக சென்று இரத்த தானம் செய்திருக்கின்றேன். இரத்த தானம் செய்யும்போது அந்த அளவுக்கு மன அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே நமக்கு இருக்கும். அந்த அளவுக்கு மற்றவருக்கு நாம் உயிர் கொடுக்கின்றோம். நாம் கொடுக்கும் இரத்தம் மற்றவருக்கு உயிரை கொடுக்கின்றது என்பதை நினைக்கும் போதும், நாம் கொடுக்கும் இரத்தம் அவர்களின் உற்றார் உறவினரை கண்ணீர் துடைக்கின்றது என்று நினைக்கும் போதும், நாம் கொடுக்கும் இரத்தம் நாளை ஏன் நம்முடைய உற்றார் உறவினருக்கே அது தேவை இருக்கலாம், நம்மளுடைய சகோதரர்களுக்கே தேவை இருக்கலாம், பெற்றோர்களுக்கே தேவை இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆக நாம் அனைவரும் இதை ஒரு சமுதாய கடமையாக எடுத்துக்கொண்டு இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு செய்தித்தாளை வாசித்து கொண்டிருந்தேன். அது உலக சுகாதார அமைப்பின் ஒரு அறிக்கை. உலகத்தில் இன்று 10 பேரில் 9 பேர், அதாவது கிட்டத்தட்ட 90% ஒரு அசுத்தமான மாசுபடிந்த காற்றை தான் சுவாசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த உலக சுகாதார அறிக்கை சுட்டிக்காட்டியிருந்தது. அது மட்டுமல்லாமல் நமது இந்தியாவில் இறப்புக்களை எடுத்துக்கொண்டால் 75% இறப்புக்கள் இந்த காற்றில் உள்ள மாசினால தான் ஏற்படுகின்றது என்று சொல்லும்போது உண்மையிலேயே வருத்தமான ஒரு நினைவாகத்தான் இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி காணும் இன்றைய சூழ்நிலையில் மனிதனோட வளர்ச்சியும் நன்றாக இருக்கின்றது. அதனால் வாகனங்கள் பெருகிக் கொண்டே போகின்றது. தொழில் வளர்ச்சி காரணமாகவும் மனிதர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு முன்னேறி கொண்டிருக்கின்றது.
வாகனங்கள் பெருக்கத்தால் உடனடியாக சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டு நாம் சுவாசிக்கும் காற்றினால் தான் நமக்கு ஏகப்பட்ட நோய்கள் வருகின்றது. வாழ்க்கையில் இன்று மனிதன் முன்னேறும் விதத்தில் தன்னை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஓடி ஓடி உழைக்கின்றான். ஓடி ஓடி உழைத்த பிறகு ஒரு வேளையில் அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மருத்துவமனையை நாடி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. மருத்துவமனைக்கு நாடி செல்லும்போது இன்றைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒபசிட்டி நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவெல்லாம் மருத்துவமனையை நாடி செல்லும்போது அவர்களுக்கு உடனடியாக மருந்துகள் தேவைப்படுகிறது. மருத்துவ அதிகாரிகளின் சிகிச்சை அவருடைய சேவை தேவைப்படுகின்றது. மாத்திரைகள் தேவைப்படுகின்றது. இவையெல்லாம் எப்படியும் உடனடியாக கிடைக்கின்றது. ஆனால் உடனடியாக கிடைக்காதது அது நீங்கள் கொடுத்ததான் கிடைக்கும் என்ற அளவுக்கு இருப்பது நாம் செய்யும் இரத்த தானம்தான். ஆகவே இப்படிப்பட்ட இரத்த தானத்தை மனிதர்கள் தான் கொடுக்க முடியும். இதை ஒரு இயந்திரமோ ஒரு மிஷினோ வச்சு இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் என்ன பொருள் வேணாலும் தயாரிக்கிறாங்க. ஆனால் ஃபேக்ட்ரியில் போய் இரத்தத்தை தயாரிக்க முடியாது. இரத்தத்தை நாம் தான் முன் நமது சமுதாயத்திற்கு அது ஒரு சமுதாய கடமையாக நினைத்து நமது சமுதாயத்திற்கு நாம் இரத்தம் வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் மட்டும் இல்லாமல், இது ஒரு ஆண்டுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல், நமது குடும்பத்தில் நமது அன்பிற்குரிய பெற்றோர் பிறந்த தேதி, பெற்றோர் நினைவு நாள், நம்ம குடும்பத்தாருடைய நினைவு நாள், நமது நெருங்கிய நண்பர்களோட நினைவு நாள், நெருங்கிய நண்பர்களோட பிறந்த நாள், இந்த மாதிரி ஒரு முக்கியமான நினைவு நாள், பிறந்த நாள், மற்ற நிகழ்ச்சிகளிலும் கூட நமது இரத்தத்தை செலுத்த நாம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று சங்கத்தில் அவர் புள்ளி விவரங்கள் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3500 பேரளவுக்கு. உண்மையிலே இது மகத்தான பெரிய அளவிலான சாதனை. இந்த சங்கத்தை பாராட்ட நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிர்வாகம் இவர்களை பாராட்ட வேண்டும், இந்த சமுதாயம் இவர்களை பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ராஜகோபால் சார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கப்படுகின்றது. இயக்குனர் நம்முடைய உறுப்பினர் டிஎன்ஏசி திரு ராஜகோபால் சார் அவர்கள் 10 முறை இரத்த தானம் அளித்ததாக தெரிவித்திருந்தார்கள். உண்மையிலேயே 10 முறை இரத்த தானம் அளிப்பது என்பது சிறப்பான ஒன்று. கூடுதலாக ஒரு தகவலை சொல்ல விரும்புகின்றேன். அகமதாபாத் ரெட் கிராஸ் சொசைட்டியில் முகேஷ் பட்டேல் என்பவர் இரத்த தானம் அளித்து வருகிறார்கள். 40 ஆண்டுகளாக தொடர்ந்து இரத்த தானம் அளித்து வருகிறார்கள். கடந்த முறை இரத்த தானம் அளித்த போது அவருடைய எண்ணிக்கை 125வது முறை இரத்த தானம் அளித்திருக்கிறார்கள். ஒரு நபர் விருப்பப்பட்டால் 125 முறை இரத்த தானம் அளிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கின்றார்கள். நாமும் முயற்சி செய்வோம். வாழ்த்துக்கள். அடுத்து நாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாரிய தலைவர் அவர்கள் திரு சாய்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி பிறந்த நாளான இன்று இந்த ஒரு மகத்தான இரத்த தான முகாம் இன்னைக்கு தொடங்கி நல்லபடியாக ஆரம்பித்து வைத்த அனைவருக்கும் முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு நல்ல சேவை. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட்ன்றாங்க. எங்கெங்கேயோ போய் தேடி டைம் வேஸ்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி சர்வீஸ் டு மேன்கைண்ட் தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக நான் கேட்டால் என்ன நம்ம பண்ணுற வேலையெல்லாம் சர்வீஸ் தான். நம்ம சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லையா? ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே சர்வீஸ் வித் எ ஸ்மைல். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்வீஸ். பட் ரெகுலர் கரிக்குலர் சர்வீஸ் ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வித் எ ஸ்மைல் தான் பண்ணணும் எல்லாமே. அது பண்ணால் நல்லா இருக்கும். நிறைய பண்ணுறாங்க, பண்ணலைன்னு நான் சொல்லலை, நிறைய பண்ணுறாங்க.
அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நேற்று முந்தா நாள் எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. யாரோ அமெரிக்காலேருந்து ஒருத்தர் எழுதினோம், சும்மா சொல்கிறேன். அமெரிக்காலேருந்து ஒருத்தர், கோயம்புத்தூர்காரன். நான் அமெரிக்காலேருந்து வந்தேன், கோயம்புத்தூரில் ஏதோ வீடு கட்டிகிட்ருக்கேன். ஒரு ஏஇ ஸ்கொயர் ரொம்ப நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி இபியில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி தெரியவே தெரியாது எனக்கு. ப்ளீஸ் கன்வே மை அப்ரிசியேஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஏன் ஒருத்தர் மட்டும் எழுதுகிறோம், எல்லாமே எழுதலாம்ல. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டீங்கன்னா. பட் இந்த மாதிரி கூட இருக்காங்க, நம்ம ஆள் நல்லா வேலை செய்கிறாங்க. சில பேர் அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நம்ம பண்ணுறோம், அது ஏதோ அவங்க பார்க்காம நம்ம பட்டு இது அவங்க உரிமையை நினச்சி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேங்க் பண்ணி இது மாதிரி லெட்டர் எங்கேயோ நான் அமெரிக்காவுக்கு போய் அங்கேருந்து இமெயில் எனக்கு அமுச்சு வச்சான். ப்ளீஸ் கன்வே மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஆன் மை பிஹாஃப். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஹிம். நான் அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணேன். சிஇக்கு ஒரு அப்ரிஷியேஷன் லெட்டர் கொடுப்பா அவருக்கு. அந்த மாதிரி ஏன்னா திட்டுறவங்க நிறைய இருப்பாங்க, ஆனால் அப்ரிஷியேட் பண்ணவங்க யாருமே இல்லை. ஸோ இவங்க அசோசியேஷன் பண்ணுறது ஒரு நல்ல சேவை, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதோட ஒரு கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு ஒரு நல்ல ஒரு முகாம் கூட நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை, அது அசோசியேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐ அப்ரிஷியேட் தி அசோசியேஷன் Sangam for this beautiful initiative they have taken. Thank you very much. Thanks for this opportunity. சிஎம்ஓ அவர்கள் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களை சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கிறோம். மேடம் ப்ளீஸ். நன்றியுரைக்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பொறியாளர் சங்கம் இந்த சமுதாய சேவையில் இதுவரை கடந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்களை அரை மணி துளிக்குள்ளாக முடித்துக் கொள்கின்றேன். இயக்குனர் நிதி அவர்கள் சொன்னது போன்று 15/12/2015 அன்று 13 லட்சம் ரூபாய் பொறியாளர் சங்கத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து 500 குடும்பங்களுக்கான வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை கடலூரில், ராதாநல்லூர் மற்றும் பெருங்காலூர் கிராமங்களில் முழுமையாக செய்திருக்கின்றோம். 12 மாற்றுத்திறனாளிகளுக்கு KK நகரிலே தலைமை பொறியாளர் முத்து அவர்கள் தலைமையிலே 3 சக்கர வாகனங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தையல் மிஷின்களை அவர்கள் இல்லத்திலே, அதுவும் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும்போது அவர்களுக்கு மோட்டரைஸ்டு மிஷின், தையல் மிஷின் அவர்களுக்கு வாங்கி கடித்திருக்கின்றோம். ஆதரவற்ற ஏழை குழந்தைகள், அந்த ஆதரவற்ற இல்லத்தில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் சிறையிலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு 200 நபர்களுக்கு கடந்த பொங்கல் திருநாள் அன்று 200 நபர்களுக்கு முழுக்கால் சட்டையும் பேண்ட்டும் அவர்களுக்கு இனிப்புகளோடு வழங்கி இருக்கின்றோம். அதே போன்று இன்று திருவாரூர், நாகை போன்ற இடங்களிலெல்லாம் அரசு அலுவலகங்கள், மின்வாரிய அலுவலகங்களில் மரக்கன்றுகள் நட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற சமுதாய பணியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். வாரியத் தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இந்த சேவையோடு பொதுமக்கள் சேவையும் புன்முறுவலுடன் நீங்கள் செய்ய வர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றேன். பொறியாளர் சங்கம் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கமிட்டி என்று ஒவ்வொரு மண்டலத்திலும் மாதந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த மின்சார வாரியத்தினுடைய செயல்பாட்டிற்கான தேவைகளை அங்கே அலசி ஆராய்ந்து அதனுடைய அடிப்படையில் வாரியத்திற்கும் அரசுக்கும் நாங்கள் ஆலோசனைகள் வழங்கி இருக்கின்றோம். இந்த மாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பொதுமக்கள் சேவையில் மின்சார வாரியம் சிறந்து விளங்குவதற்கான ஆலோசனையும் மின்சார வாரியத்தினுடைய நிதியை பெருக்குவதற்கான ஆலோசனையும் வழங்க வேண்டும் என்கின்ற இலக்கை கொடுத்திருக்கின்றோம்.
வாரியத் தலைவர் அவர்கள் கூறியது போன்று என்றும் பொறியாளர் சங்கம் மின்சார வாரியத்தின் நலனில் பிரதானமாக செயல்படும் என்பதை மீண்டும் இந்த சபையிலே பதிவு செய்து நன்றியுரை வழங்க திரு சம்பத்குமார் மண்டல செயலாளர் அவர்களை அழைக்கின்றேன். அதற்கு முன்னால் 2 தொழிற்சங்கத்தினுடைய மூத்த பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் கௌரவிப்பதற்காக பொன்னாடையும் நினைவு பரிசையும் வழங்குகின்றோம். திரு ரத்ன சபாபதி அவர்கள். அடுத்து அண்ணன் திரு கேஜி சாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கப்படுகிறது. நன்றியுரை திரு சம்பத்குமார் அவர்கள். இந்த பொன்விழா ஆண்டில் பொறியாளர் சங்கத்தின் சமுதாய பணியின் முதற்கட்டமாக இந்த மாபெரும் இரத்த தான முகாமை மின்வாரிய வளாகத்தில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கியும் இந்த விழாவினை கலந்து கொண்டு சிறப்பித்த வாரிய தலைவர் அவர்களுக்கு பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை மேலும் சிறப்பிக்க கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து இயக்குநர்களுக்கும் தலைமை பொறியாளர்களுக்கும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு மேலும் சிறப்பித்த அனைத்து தொழிற்சங்க சக தொழிற்சங்க தலைவர்களுக்கும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் பொறியாளர் சங்கம் இன்றளவில் சிறப்பாகவும் செயல்பட அனைத்து அறிவுரைகளையும் வழிநடத்தியும் கொண்டிருக்கின்ற முன்னாள் தலைவர்கள் பொறியாளர் அவர்கள் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இரத்த தான முகாமை சிறப்பாக இங்கே அனைத்து ஒத்துழைப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் அளித்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் அனைத்து மருத்துவர்களுக்கும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 38 இடங்களில் இரத்த தான முகாம்கள் பொறியாளர் சங்கத்தால் நடத்தப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதை அனைத்து ஒத்துழைப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்த டான்சாக்ஸ் டைரக்டர் கம் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த மருத்துவர் அனைவர்களுக்கும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் இன்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த விழா மேலும் சிறப்பிக்க இன்று கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய இன்னும் வழங்கப் போகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.